உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் தம்பி தம்பி உனக்கு என்னப்பா ஆச்சு? தம்பி எந்த தம்பி? அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா எந்திங்கப்பா. ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? இருங்கப்பா நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இல்லைண்ணா நீங்கள் இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேண்ணா. இந்தாங்க தண்ணி தெளிங்கண்ணா. தம்பி எந்த தம்பி? என்ன தம்பி உனக்கு ஆச்சு? அண்ணா எனக்கு என்னண்ணா ஆச்சு? நான் என்ன படுத்திருக்கேன்? நீ மயங்கி விழுந்துட்ட தம்பி. உனக்கு என்ன தம்பி ஆச்சு? நான் என்னண்ணா பண்ணுறது? அவன் எப்படி பேசலான்னு பார்த்தீங்களா இல்லையாண்ணா? அது நினைச்சாலே எனக்கு என்னென்னமோ பண்ணுன்னு தோணுதுண்ணா. நான் என்னண்ணா பண்ணுறது? தம்பி நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத தம்பி. அண்ணன் இருக்கல, அண்ணன் எல்லா விஷயத்தையும் பார்த்து பேசுறியா? நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத சரியா? சரிங்கண்ணா. தம்பி ஓகே தானே? நீ திடீர்னு மயங்கி விழுந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நாங்களாம் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டு தெரியுமா? ஏன்ப்பா இப்படி பண்ணுற? ஆமாம் தம்பி, ஏன் தம்பி இப்படி பண்ணுறேன்? எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல தெரியுமா? இல்லை நான் அவள் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த இதுலேயே எனக்கு மயக்கம் வந்துருச்சுண்ணா. அந்த கோவத்துலேயே எனக்கு இதாகிடுச்சுண்ணா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலண்ணா. சரி தம்பி இப்போ எல்லாம் ஓகே தானே? இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? இப்போ எனக்கு ஓகே தாண்ணா. அவர் காஃபி குடிச்ச அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சுண்ணா. ஹாஸ்பிட்டல்லாம் தேவையில்லைண்ணா. சரி தம்பி. அண்ணே என்னண்ணா ஆச்சு? வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. சரண் ஃபோன் பண்ணி சொன்னான். அண்ணன் வேற மயங்கி விழுந்துட்டோன்னு சொன்னான். என்னென்ன ஆச்சு? என்ன பிரச்சனைண்ணா? வா தம்பி வா, ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு இப்போ ஓகே தானே? எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்னண்ணா ஊசி போட்டிருக்குது, இப்போ ஓகே தாண்ணா. பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. அப்படியா? சரிப்பா சரி. நீ சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு பாப்பாவை கூப்பிட்டு உள்ளே போமா? சரிங்க. வாடி அம்மாக்கிட்ட. அடி வாங்காத மினி ஒழுங்கு அம்மாக்கிட்ட வந்துரு. அப்பா அங்கே உங்கள் பெரியப்பா கிட்டலாம் பேச போகிறாங்களாம். அதனால் நீ என்கிட்ட தான் வரணும். வா. ஆமாம் செல்லம், அப்பா பெரியப்பா கிட்டலாம் பேசணுமா? அதனால் நீ அம்மா கூட போய் உள்ள அக்காலாம் இருப்பாங்க, அவங்க கூட போய் விளையாடு. சரியாம்மா? என்ன கொழுப்பு இவளுக்கு? இவ அப்பா சொன்னாதான் கேட்பா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறதே கிடையாது. நடி உனக்கு வாய் கொழுப்பு அதிகம் தாண்டி உனக்கு. வா நம்ம உள்ள போகலாம். என்னண்ணா ஆச்சு? என்ன பிரச்சனைண்ணா? பிரியா யாரையோ லவ் பண்ணுறா சொன்னாங்க, சரண் சொன்னான். அப்புறமா நீங்கள் வேறு அவள் ரொம்ப ஓவராக பேசிட்டோன்னு சொன்னாங்க. நீங்கள் வேறு மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொன்னான் சரண். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுண்ணா. அங்கேருந்து நான் அடிச்சு புரண்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்திருக்கேன். ஆமாம் தம்பி, இந்த பிரியா வேற ஒரு பையன் லவ் பண்ணுறானா. அவன் வேற குடிக்காரன். அவன் ரோட்டில் சண்டை போட்டு போய்க்கு தினமாக அலைஞ்சிட்ருக்கான். அவனை போய் அவன் லவ் பண்ணுறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா தம்பி? அவன் பேச்சு கேட்டாலே எங்களுக்கே தாங்க முடியல. அதான் தம்பி என்ன பண்ணுவோம் சொல்லு? நாங்கள் அதுவும் இல்லாமல் அட்வைஸ் பண்ணி அந்த பையன் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு அமைதியாயிரு, அப்படி இப்படி சொல்லி சமாளிக்கலாம்னு வச்சுருந்தோம். ஆனால் அவள் ஒத்த காலில் நிற்கிறான். நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறது மாதிரி இல்லை, அப்படி பேச தோன்றா. கல்யாணம் பண்ண அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம், அப்படி இப்படி ரொம்ப ஓவராக பேசிட்டாப்பா. எங்களாலேயே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியாண்ணா? நான் வேணா பிரியாட்ட தனியாக போய் பேசி பார்க்கட்டுமாண்ணா? வேணாம் தம்பி, நீ பேசுனீன்னா அப்புறம் ஒன்னே அப்படி பேசிட்டோன்னா அதுக்கப்புறம் எங்களால் தாங்க முடியாது. என் தம்பி பேசுனதுக்கு என்னால் தாங்க முடியல, அதுக்கு வேற ஒன்றையும் பேசினோன்னா வேணாம்ப்பா, நீலாம் அவட்ட பேச வேண்டாம். நான் முடிவு பண்ணலாம், ஒரு பேசி கொஞ்சம் முடிவு பண்ணலாம் சரியா? சரிங்கண்ணா. அப்பா அப்பா சொல்லுமா பாரு. அப்பா இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா? இல்லை ஓகே தானப்பா? அப்பாவுக்கு எதுவுமே இல்லைம்மா. அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறதுனால மயங்கிட்டேம்மா, வேறு ஒன்றும் இல்லை. சரியா அப்பாவுக்கு? சரி, இப்போ உண்மையில ஒன்றும் இல்லைல்ல? ஏதாவதுனா சொல்லுங்கப்பா, ஹாஸ்பிட்டலுக்குனா போகலாம். அப்பாவுக்கு நிஜமா எதுவுமே இல்லை. அவங்க பெரியப்பட்ட வேணா நீ கேட்டுப்பாரு. ஆமாம்மா, அப்பாவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ கொஞ்சம் சரியாயிட்டாங்க. டென்ஷனாக இருந்ததுனால தான் அப்பாவுக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா?
சரிங்க பெரியப்பா. அப்போ நீங்கள் எல்லாரும் சோகமாக இருக்கீங்களா? அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்பவும் போல எல்லாம் நார்மலாக இருங்க. நம்ம இதில் அவள் விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கலாம்ப்பா பெரியப்பா. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நார்மலாக இருங்க பெரியப்பா. சரிம்மா சரி. அதுக்கு நாங்கள் தான் தம்பி வந்திருக்கோம்ல இப்போ நாங்கள் எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறோம், சரியா? சரிங்க பெரியப்பா. சித்தப்பா மினி எங்கே சித்தப்பா இருக்கா? இப்போ தான் பெரிய பொண்ணு உள்ளே கூட்டு போனா, அப்போ நீ அங்கே போய் பாரு. சரிங்க சித்தப்பா. அண்ணா அப்படின்னா பிரியாவுக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாமண்ணா. கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா அவள் படிக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? ஏன்னா இந்த மைண்ட் செட்டில் அவங்களுக்கு என்ன தோணுன்னா ஓடி போகணும் தானே தோணும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் அவளுக்கும் இருக்கும்ண்ணா. அதனால் கொஞ்சம் சீரியஸாக யோசிங்கண்ணா சீக்கிரமா. ஏதாவது முடிவு பண்ணுங்கண்ணா சீக்கிரமா. இல்லைனா அவள் ஆல்ரெடி அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பா. அந்த பையன் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். திடீர்னு ஓடி போயிட்டா அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாதுண்ணா. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாவது முடிவு பண்ணுங்கண்ணா. ஆமாம், தம்பி சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. சரிப்பா, அப்படின்னா நம்ம சொந்தத்தில் ஏதாவது மாப்பிள்ளை இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வெளி இடத்துல பார்க்கலாம், சரியா? இந்த ஊர்லேயே ஏதாவது பையன் இருந்தால் கூட பார்த்துக்கலாம், சரியா? ஆமாண்ணா, அதுவும் சரிதான். நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல பார்க்குறேன். எல்லாருமே அவங்கவுங்க தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கலாம். பார்த்து நல்ல பையனாக பார்த்து நம்ம பெரிய கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அந்த பையனை விட இந்த பையன் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம், சரிங்களாண்ணா? நீ சொல்கிறது தான் சரிதான்ப்பா, அப்படியே பண்ணிக்கலாம். சரி அப்போ நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணி சொல்லு. இப்போ நம்ம போய் தெரிஞ்ச இடத்துல இருக்கிற விசாரிப்போம். விசாரிச்சுட்டு இல்லாட்டி சொல்லிக்கலாம், சரியா? சரிங்கண்ணா சரி, வாங்கலாம் போகலாம். மினி பாப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, சரியாயிடுச்சா? டாக்டர் ஊசி போட்டாங்களா? அப்படியா? பாப்பாக்கு ஊசி போட்டாங்களா? சரி சரியாயிரும். நான் உனக்கு அப்புறமா சாக்லேட் வாங்கி தரேன், சரியா? பிரியாக்கா ரூம்ல தூங்கிட்டு இருக்காமா? ஆமாம்மா, அதனால தான் தூங்குறாங்க. மேய்க்குட்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படியே மணிக்குட்டி, சரி சரி. அம்மா கொஞ்சம் கழிச்சு உனக்கு சாப்பாடு தருவாங்க. இல்லைன்னா நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். பாருமா, இந்த குட்டி பாப்பா யாரு? அது பாப்பா, இதன் கடைசி சிக்கி இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு. ஓ, அவங்க பொண்ணா? சரி சரி. இது உனக்கு அண்ணா இல்லம்மா, மாமா. என் அம்மா கிட்ட கேளு, இவங்க எப்படி உனக்கு மாமா அப்படிங்கறத சொல்லுவாங்க, சரியா? அதுவா, நான் அவங்க பாரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதனால தான் நான் உனக்கு மாமா வர வரேன். ஏப்பா, சின்ன பிள்ளைகிட்ட ஏன்ப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் உண்மைதானப்பா சொன்னேன், அதில் என்ன இருக்குது? இங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா பாரு? சித்தியா? ஒன்றும் இல்லை சித்தி, எதுவும் இல்லை சித்தி. ஐயோ, தெரியாமல் சொல்லிட்டோம் போல இருக்குது. அப்படியே போட்டு கொடுக்குறால. அது வந்து சித்தி. என்ன பாரு, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மறைக்கலாமா நீ? பாரு, குட்டி பாப்பா சொல்லி எனக்கு தெரியுது. சாரி சித்தி. இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் சொல்லிட்டாங்க என்கிட்ட அப்பவே. சரி, நான் சும்மா நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே, அது என்னன்னு கேட்கலாமே அப்படின்னு சும்மா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சித்தி. ஆமாம் மினி, அது உங்கள் மாமா தான். இனிமேல் அவங்க மாமானே கூப்பிடலாம், சரியா? கண்டிப்பாக உங்களை யாரு வாமா, நான் உன்னை தூக்குறேன். அது சரிதான்டி, உனக்கு எப்படி பிடிக்காம போகும்? பாப்பா அழகா பேசுகிறா அக்கா. தம்பி, நான் உனக்கு அக்கா இல்லைம்மா, எனக்கு நான் அத்தை. நான் தான் உனக்கு லாஸ்ட் அத்தை இந்த வீட்லேயே. சரிங்க அத்தை. என்ன பாரு, அமைதியாகவே இருக்கிற? அண்ணன் இல்லை சித்தி. எப்போ இருந்து நீ லவ் பண்ணுற பாரு? அது ஒரு 4-5 மாதம் இருக்கும் சித்தி. ஓ, அப்போ காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா தம்பியை? ஆமாம் சித்தி, அப்போவே தெரியும் சித்தி. சரி சரி, நல்லா இருக்குது உங்கள் 2 பேர் ஜோடியும். சும்மா இருங்க சித்தி. சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன், சரியா? சரிங்க சித்தி. மினி குட்டி, என்கிட்ட வராமல் நீ உங்கள் மாமா கிட்ட போய் உட்காந்துக்கிட்ட, என்கிட்ட வரமாட்டியா நீ?
அப்படியா? அப்ப நான் உங்க மாமா உங்ககிட்ட விட மாட்டேனே. அடி, அது உங்க மாமா ஃபர்ஸ்ட் எனக்கு தான், அதுக்கப்புறம் தான் உனக்கு அது மாமா, தெரிஞ்சுக்க. ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதனால தான் உனக்கு மாமா, இல்லைன்னா அது உனக்கு மாமா கிடையாது, தெரிஞ்சுக்க. என்ன 2 பேரும் எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இதுவும் நல்லா தான் இருக்குது. என்னப்பா, நீ எனக்கா அவளுக்கா? என்னம்மா கேள்வி இது? நான் அப்படிதான் கேட்பேன், சொல்லு. நான் உனக்கு தான். அந்த பயம் இருக்கணும். நான் உனக்கும் தான் செல்லம்.